லைஃப்பில் எனக்கு ஒன்றுமே இல்லை, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன், இப்படி பல கேள்விகளை கேட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் குப்பையாக அவங்களே நினச்சிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய இடம் 3 இடம் இருக்குது. ஒன்று, மருத்துவமனை. அதாவது நம்ம தான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், நம்ம தான் ஐயோ இந்த உலகத்தையே சுமக்கிறோம் அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்க 3 பேருமே இந்த 3 இடத்துக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறத எவ்வளோ காணும் அப்படிங்கிற நினைப்பு வர அளவுக்கு மாறி போயிடும். ஒன்று, மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எவ்வளோ காயத்தோட வலி தாங்க முடியாமல் காலையை வெட்டியிருப்பாங்க, சில பேருக்கு கையை வெட்டியிருப்பாங்க, என்ன செய்ய தெரியாமல் அந்த வலியை தாங்கிட்டு துடிச்சிட்ருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தோணும், ஆமாம்ல நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோம், நம்ம கை கால் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதில் உழைச்ச வேலை தான் நமக்கு துப்பு இல்லை அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி புரிய வைப்பாங்க. 2வது, ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலுக்கு நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டு போனால் ஒரு விசிட்டராகவே போய் பாருங்களேன். சுதந்திரம் நமக்கு எவ்வளோ பெருசாக கடவுள் கொடுத்துருக்காருன்னு தெரியும். அவங்களுக்கு அவங்க தப்பை உணர்ந்து வெளியே வரணும்னு ஆசையே இருந்தால் கூட அவங்க தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் அந்த 4 ரூமுக்குள்ளே தான் அவங்க அடைஞ்சிப்பட்டிருக்கணும். உங்களுக்கு அப்படியா? உங்களுக்கு கடவுள் எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும், யாருக்காக பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும், இப்படி எந்த கேள்விக்கும் நம்ம பதில் கூட தேட மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தையே சுமந்து கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கவங்க இல்லையா? 3வது, சுடுகாடு. இங்கே உயிரோடு இருக்க தகுதி இல்லாத அவ்வளோ பேரும் இன்க்ளூடிங் நம்மளையும் சேர்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எந்த தப்பும் பண்ணாமல் ரொம்ப நல்லவங்களாக இருந்தவங்களாம் சீக்கிரமாக செத்து போய்ட்றாங்க. அவங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்கும், அவங்க வாழ்க்கையோட அர்த்தம் அவங்களுக்கு தெரியும், அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களே இறந்து போயிடுவாங்க. ஆனால் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் குப்பை மாதிரி அழுது என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிகிட்ருக்க நம்மலாம் உயிரோடு இருப்போம். அதுதான் இங்கே பிரச்சனையே. தயவு செஞ்சு எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, ஐயோ நான் எப்படி வாழ போகிறேனோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பிடான கொஷினை உங்கள்கிட்ட திருப்பி கேட்டு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நம்மளை விட பல மடங்கு சோதனையிலையும் பிரச்சனையிலையும் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ முயற்சி எப்போ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்கள் லைஃப் ஹாப்பியாக மாறும். அப்படி யோசிக்காத வரைக்கும் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் மிஞ்சுமே தவிர நிம்மதி என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்காது. இது உங்களுக்கு புரிஞ்சிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.